வழமையா அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் இந்த நாடுகளுக்கு தான் உலக நாடுகள் சொல்லுவாங்க, "போர நிப்பாட்டுங்க. ஏன் இப்படி அடிச்சிட்டு இருக்கிறீங்க?" இப்படி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அதற்கு மாறாக நிறைய நாடுகள் சொல்றாங்க, ஈரானிடம், "ஈரான் நீங்க அடிக்கிறத நிப்பாட்டுங்க, போர நிப்பாட்டுங்க, பேச்சுவார்த்தைக்கு வாங்க." அப்படின்னுலாம் சொல்றாங்க. இது உலக வரலாற்றில நடந்திருக்கின்ற ஒரு முக்கியமான ஒரு சம்பவமாகும். ஈரானுடைய ஆக்ரோஷமான இந்த தாக்குதல், ஈரான் எடுத்து வைத்திருக்கின்ற அடுத்த கட்ட நகர்வும், இதற்கெல்லாமே முகம் கொடுக்க முடியாம இப்ப கூட்டாக இணைந்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. ஈரான் நீங்க இந்த போர நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லி. இதுவே ஈரானுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு வெற்றி தான். நினைத்த மாத்திரத்தில் இந்த யுத்தத்தை முடித்து விடலாம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவும், இஸ்ரேலும் நினைத்திருந்தது. ஆனா அதற்கு மாறாகவே அத்தனையும் நடந்திருக்கிறது. மிக நீண்ட காலமாக ஈரான் திட்டமிட்டிருக்கிறது. தன்னுடைய நாட்டுக்கு யாராவது அடித்தால், போர் ஒன்று வந்தால் எப்படி நாங்க நகர்வது? எப்படி எங்களுடைய வியூகங்கள், எங்களுடைய எதிர்த்தாக்குதல் இருப்பது அப்படிங்கிற அத்தனையையும் ஈரான் வகுத்திருந்தது. ஈரானுடைய தலைவர்கள் கொல்லப்பட்டாலும், அடுத்தடுத்து வருகின்ற தலைவர்கள் இந்த தாக்குதலை, இந்த போரை எப்படி முன்னகர்ந்து செல்வது அப்படிங்கிற விஷயம் எல்லாமே ஈரானுக்கிட்ட இருந்து உலக நாடுகள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு புறத்துல அமெரிக்காவுக்கும், இஸ்ரேலுக்கும் பலத்த அடியாகவே இது இருக்கிறது. அவங்க நினைச்ச மாதிரி இந்த போரை முடிக்க முடியல. இப்ப இஸ்லாமிய நாடுகள் இணைந்து கூட்டாக அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த போரை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி. அதே நேரத்துல லெபனானுக்கு இஸ்ரேல் தாக்குவதையும் நீங்க நிறுத்தணும் அப்படிங்கிற விஷயத்தையும் முன்னிறுத்தி ஒரு கூட்டறிக்கையாக வெளியிட்டிருக்காங்க. இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பார்க்கிற போது ஈரானுடைய இந்த எதிர் தாக்குதல், ஈரானுடைய புதிய ஏவுகணை தாக்குதல், ஆளில்லா ட்ரோன்களை செலுத்தி தாக்குவது என்பது மிகப்பெரிய சவாலாக எதிரிகளுக்கு இருக்கிறது. நீங்க ஒரு அடி அடித்தா நாங்க 10 அடி அடிப்போம் அப்படிங்கிற வகையில ஈரானுடைய தாக்குதல் வியூகங்கள், அவங்களுடைய எதிர் தாக்குதல் எல்லாம் இருக்கிறது. கட்டார், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், துருக்கி, எகிப்து, பாகிஸ்தான், குவைத், ஜோர்தான், பஹ்ரைன், சிரியா இப்படி இந்த 12 இஸ்லாமிய நாடுகளும் சேர்ந்துதான் இப்ப கூட்டறிக்கை வெளியிட்டு இருக்காங்க. ஈரான் நீங்க போரை நிப்பாட்டுங்க. நீங்க போரை நிப்பாட்டாட்டி உலகம் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுக்கும். மிகப்பெரிய சிக்கலை எதிர்கொள்வாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இந்த இஸ்லாமிய நாடுகள் இணைந்து கூட்டறிக்கை மூலமாக வெளியிட்டிருக்கிற இதை ஈரான் ஏற்றுக்கொள்ளுமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால் அமெரிக்காவை நம்புவதற்கு தயாரில்லை. ஒரு போர் நிறுத்தத்துக்கு போனதுக்கு அப்புறமாக கூட அமெரிக்கா மீண்டும் நாங்க நிராயுதபாணியா இருக்கும்போது எங்களை தாக்கக்கூடும். பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிற நேரத்துல தான் அமெரிக்கா சொல்லாமக்கு கொள்ளாமக்கு எங்களை வந்து தாக்கியது. அமெரிக்காவை எங்களால் நம்ப முடியாது அப்படிங்கிற விஷயத்துல அவங்க உறுதியாக இருக்கிறாங்க.